குட் மார்னிங் எவ்ரிபடி. மறுபடியும் என் வீட்டில் தையல் சிட்டின் நெஸ்டை பார்த்தேன். சுவரின் ஒரு கார்னரில் வளர்ந்து கொண்டு வந்த மணி பிளான்ட் லீஃபை அந்த சிட்டு செலக்ட் பண்ணி இருந்தது. அது துளசி செடியின் கிளைகளால் மறைக்கப்பட்டு இருந்தது. கூடு கட்டுவதை நான் கவனிக்கவில்லை. மதர் பேர்டை பார்த்த பின்தான் கூடு இருப்பதை தெரிந்து கொண்டேன். கூட்டில் 2 முட்டைகள் இருந்தன. அவை பேல் கிரீன் கலரில் பிரவுன் ஸ்பாட்ஸ் கொண்டிருந்தன. சின்ன குஞ்சுகள் வரப்போகின்றன என்ற மகிழ்ச்சியும், ஆனால் அவை கார்டன் லிசார்டிடமிருந்து பிழைக்க வேண்டுமே என்ற கவலையும் உண்டானது. முட்டைகள் பொரித்தன. 2 குஞ்சுகள் வந்தன. அவை கண்கள் மூடியிருந்தன. உடலில் ஒரு முடி கூட இல்லை. இதுதான் அவற்றின் முதல் பருவம். பீரியாடிக்கலாக அவற்றின் மாற்றங்களை வீடியோ எடுத்தேன். கூட்டை என் கையால் தொடுவதில்லை. மொபைல் ஃபோனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுப்பேன். பெரிய பறவைகள் உணவு கொண்டு வந்து கொடுத்து சென்றன. குஞ்சுகளும் வளர்ந்தன. கண்கள் திறந்தன. தலையிலும் சிறகிலும் முடிகள் வளர்ந்தன. சாப்பிடுவதும் ஆழ்ந்து தூங்குவதுமாக நாட்கள் சென்றன. குஞ்சுகள் பெரிதாகின. பெரிய பறவைகள் உணவு கொண்டு வந்து கொடுத்து சென்றன. குஞ்சுகளும் வளர்ந்தன. கண்கள் திறந்தன. தலையிலும் சிறகிலும் முடிகள் வளர்ந்தன. இதுதான் கார்டன் லிசார்ட். தோட்டத்திலுள்ள மற்ற சிறிய உயிரினங்களை வேட்டையாடுவது இதுதான். இறகுகள் நன்கு வளர்ந்துவிட்டன.
கூட்டின் உள்ளே கருப்பு தோற்றம் மட்டுமே தெரிந்தது. ஒரு நாள் வழக்கம்போல் செடிகளுக்கு நீர் ஊற்ற சென்றபோது பெரிய பறவைகளின் வார்னிங் குரலை கேட்டேன். என்ன என்று பார்த்தபோது ஒரு குஞ்சு கார்டனில் நின்று கொண்டிருந்தது. பறக்க முயன்று கொண்டிருந்தது. அப்போதுதான் அவை இரண்டும் கூட்டை விட்டு வெளியே வந்துவிட்டன என்று உணர்ந்தேன். ஜனவரி 25ஆம் தேதியே முட்டைகள் இட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் அவற்றை 28ஆம் தேதிதான் பார்த்தேன். பிப்ரவரி 3ஆம் தேதி சிறிய குஞ்சுகள் வந்தன. அவை முழுவதுமாக வளர்வதற்கு 12லிருந்து 14 நாட்கள் எடுத்திருக்கலாம். பிப்ரவரி 14ஆம் தேதிதான் அவை கூட்டிலிருந்து வெளியேறின. கூட்டை சென்று பார்த்தபோது அங்கு கூடு வெறுமையாக இருந்தது. குஞ்சுகள் இல்லை. ஒரு குஞ்சை மட்டும் வீடியோ எடுக்க முடிந்தது. அதுவும் பெற்றோர் அழைக்கும் சப்தம் கேட்டு முருங்கை மரத்திலிருந்து அடுத்த மாமரத்திற்கு பறந்து போய்விட்டது. சில நாட்கள் கழித்து அந்த வழியே நான் சென்றபோது மணி பிளான்ட் லீஃபிலிருந்து கூடு கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தேன். பொதுவாக அந்த கூடுகள் வெகு நாட்கள் அப்படியே இருக்கும். ஆனால் இது மட்டும் கீழே விழுந்துவிட்டது. கூடு மிகவும் சுத்தமாக இருந்தது. பொதுவாக 2 பறவைகளும் சேர்ந்து கூட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ளும். எல்லா உயிர்களும் அறிவுடனும் ஆற்றலுடனும் தான் படைக்கப்பட்டுள்ளன. சன்பேர்ட் நெஸ்டோடு உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.